ஹலோ வீவர்ஸ், நாங்கள் 6 மணிக்கெலாம் மீன் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். ஏன் 6 மணிக்கு மீன் வாங்க போகிறீங்கன்னா, ஒரு நல்ல மீனாக வாங்கணுன்னா நம்ம வெள்ளனே போனோம்னா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ நான் டன் கணக்கில் மீன்லாம் இறக்கி வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் மீன் தாங்க, எவ்வளோ மீன் வந்து இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ரீட்டெயிலாக வாங்குறவங்க பாக்ஸாக வாங்கிட்டு போவாங்க. ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையுமே மீன் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ராட்டு நண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். சின்ன சைஸ் ராட்டு, பெரிய சைஸ் ராட்லாம் நல்லா வந்து ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம வாங்கும்போது கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்குங்க. அதாவது ரீட்டெயிலாக வாங்குறதோட ஹோல்சேலில் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக கிடைக்கும். எல்லா வகையான மீனும் வச்சுருந்தாங்க. சரி, எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்துடலான்ட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், சங்கரா மீன்லாம் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு சங்கரா மீன்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான மீன்லாம் பிடிக்கும். எனக்கு சங்கரா மீன் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது நிறைய பெரிய சைஸ்லாம் மீன் வச்சுருந்தாங்க. எனக்கு மீன் பேர்லாம் தெரியாது, ஏதோ 1-2 மீன் பேர் தெரியும். வஞ்சர மீன்லாம் நல்ல பெரிய சைஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். நல்லா பெரிய பெரிய சைஸ்லாம் மீன்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே எல்லாமே ஒரு சுற்றி பார்த்துட்டு, பாறை மீன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்ருந்தோம். வஞ்சரத்துலேயே பெரிய சைஸுங்க இது. நிறையா மீன் வரத்து கம்மி, இன்னும் சொல்லப்போனால் நிறைய கும்பல் இருக்கும். இது மீன் வச்சுருக்கிறதே கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஸோ இது தாங்க நாங்கள் மீன் வாங்கினோம். கிலோ வந்து 750 ரூபா. இந்த மீன் 1.5 கிலோ வாங்கியிருந்தோம். அங்கே பாருங்கள், மீனை வந்து எப்படி வந்து மண்டையில் அடித்து இது பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இது வந்து வயல் நண்டுங்க. வயல் நண்டு கிலோவே 200 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்துட்ருந்தோம், வாங்கலை, ஆனால் பார்த்துட்ருந்தோம். வயல் நண்டு கிலோ 200 ரூபா. சளிக்கு ரொம்ப நல்லது. மீன் வாங்கும்போது இது நத்தையும் வச்சுருந்தாரு. ஸோ அதையும் பார்த்துட்ருந்தோம். மீன் வாங்கும்போது எப்போவுமே நீங்கள் கொலன்னு இருக்கிற மீனை எடுக்காதீங்க. அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து எடுங்க.